ஹலோ ட்ராவலர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கோம். இந்த விளாகில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரோட பயண வழிகாட்டி. நீங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் திருச்செந்தூர் வந்துட்டு எப்படி நல்லபடியாக போகலாம், நீங்கள் எங்கெங்கே நீங்கள் போகணும், எங்கெங்கே வந்து அமௌண்ட் கம்மியாக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூருக்கு ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிட்டு வரலாம். மணிக்கணக்காக வந்து நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறதோ, இல்லை சாப்பிட்றதுக்கு மணிக்கணக்காக வெயிட் பண்ணுறதோ, இல்லை நாளைக்கிணறில் குளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறதோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாராவது திருச்செந்தூருக்கு போகிறேன்னு சொன்னாலே இமீடியட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்து அவங்க திருப்பி வீட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்துட்டு பிளான் பண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மிட் நைட்லேயே வந்து திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. பஸ் வசதி கண்டிப்பாக இருக்கும், ரெகுலராகவே பஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸிலே வந்துட்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். அதுவும் கோயிலுக்கிட்ட இறக்கி விட்ற பஸ்ஸுகளும் இருக்குது. ஸோ நீங்கள் கோயில்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா கோயிலேருந்து இறங்கி வந்து நேராக கடற்கரையில் படுத்துருங்க. கடற்கரையில் படுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு செலவே கிடையாது. நீங்கள் வெளியில் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து 700 2500 வரைக்குமே வந்து ரூமுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் தூங்கிடுங்க. ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து படுத்தாலுமே காலையில் 2:30க்கெலாம் எந்திரிச்சிருங்க. ஓகேங்களா? எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மொட்டை எடுக்கிற இடம் இருக்குது. யாராவது மொட்டை எடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மொட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முடி காணிக்கை செலுத்துகிற இடம். இதுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளிக்கிணறு இருக்குது. பார்த்தீங்கன்னா நாளிக்கிணறுக்கு உள்ள நுழையிற இடத்துல ரைட் சைடில் வந்துட்டு ஒரு டர்ன் திரும்புது. அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக முடி காணிக்கை செலுத்துகிற இடத்துக்கு வந்துடலாம். இந்த முடி காணிக்கை செலுத்துறதோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையில் 4 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் எந்த டைமில் வேணாலும் முடி காணிக்கை செலுத்திடலாம். மொட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கடலில் குளிச்சுருங்க. கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிச்சுருங்க. நாளிக்கிணறு ஓப்பன் பண்ணுறது 4 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. 4 மணிக்கே வந்து நீங்கள் போய் க்யூவில் நின்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளிக்கிணறுல குளிக்கிறதுக்கு நீங்கள் மணிக்கணக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? நாளிக்கிணறுல குளிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் வந்தீங்க அப்படின்னா நாளிக்கிணறுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாய்ஸுக்கு வந்து குளிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு உண்டான இடம் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாமல் அந்த இடத்துல நின்று கேர்ள்ஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அதனால் வந்துட்டு அந்த நாளிக்கிணறுக்கு பேக் சைட்லேயே கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நீங்கள் நாளிக்கிணறுல குளிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளிக்கிணறுக்கு பின்னாடியே இருக்கிற மூவர் சமாதிக்கு போயிருங்க. மூவர் சமாதியில் போயிட்டு சாமி கும்பிட்டுருங்க. சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு திருச்செந்தூர் முருகனை வந்து பார்க்க வந்துருங்க. கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் சாமி தரிசனத்துக்காக 100 ரூபா டிக்கெட்லேயே நாங்களே 3 ஹவர்லேருந்து 4 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கடலில் நாங்கள் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே குளிச்சதுனால இந்த டிலே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த தவறை பண்ணாமல் டக்குன்னு குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் குளிக்க முடிஞ்சால் குளிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இமீடியட்டாக சாமி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலில் கொஞ்சம் நேரம் மட்டும் குளிச்சுட்டு டக்குன்னு நாளிக்கிணறுல குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு மூவர் சமாதியை பார்த்துட்டு இமீடியட்டாக சாமி தரிசனம் பண்ண போயிருங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு வள்ளி குகை வந்து வெளியில் வர்ற வழியிலே இருக்குது. ஸோ வள்ளி குகையை பார்த்துருங்க. அடுத்ததாக நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் க்யூவில் நின்னதுனால உங்களுக்கு பயங்கரமாக பசிக்கும். காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்குமே அன்னதானம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முதியோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே டோக்கன் கொடுத்து அவங்க கூட்ட நெரிசலில் மாட்டாமல் அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து சாப்பாடு போடுறாங்க. அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம காமிக்கிற மாதிரிங்க. இதுதான் வந்து முதியோர்களுக்கு வந்து இடம் கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் வாங்க வேண்டிய இடம் அவங்க முதியோர்கள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எதிர்த்தாப்புலே இருக்குது. ஸோ நன்கொடை வழங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க. முதியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த டோக்கனை வாங்கிட்டு போய் அங்கே வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். 60 வயசுக்கு கீழே இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போகணும். அதாவது இதுக்கு பேக் சைடில் வந்துட்டு 60 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் க்யூவில் நின்னீங்க அப்படின்னா 1 ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணாமல் ஃப்ரீயாகவே காலை சாப்பாடை முடிச்சிடலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லைன்லேயே தான் தெய்வானை இருக்கும். ஸோ நீங்கள் தெய்வானையை வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த 2 பேர் இறந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெய்வானையை வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. நீங்கள் தூரத்தில் நின்று பார்க்கலாம். எனக்கு பின்னாடி தான் தெய்வானை இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி திருச்செந்தூரோட வரலாறு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெய்வானை நமக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. நம்ம கூடவே வந்து கோயிலில் வந்து பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுச்சு. அந்த வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருச்செந்தூர் ஃபேமஸ் பன்னீர் இலை விபூதி. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. எனக்கு இப்போ தான் இதிலேருந்து ஒரு சில தகவல்கள் தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டே ஆகணும். நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளர வந்து பன்னீர் இலை வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து திருநீர் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து கைத்தால் கட்ட கூட கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 12 இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. இந்த சைடு 6 இருக்குது. இது வந்து முருகனோட கையாக வந்து குறிக்குது. ஆனால் இந்த திருநீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திருநீர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த திருநீருக்கு மகிமை அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் இருக்கார் பார்த்தீங்களா,
நம்ம முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண திருநீரை பன்னீர் இலையில் வச்சு கொடுத்தாதான் அதுக்கு மகிமை அதிகம் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த திருநீருக்கு தான் நோய் நொடியை தீர்க்கிற சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த திருநீரை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான தொகையை கொடுத்து பல பேர் வந்து பல பணக்காரர்கள் வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து கொரியரில் போயிடுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டேன். ஸோ வந்துட்டு இந்த திருநீர் பார்த்திங்க அப்படின்னா வியாபார நோக்கத்தோடய நிறையா பேர் வந்து சேல் பண்ணுறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கோயிலுக்கு முன்னாடி இந்த திருநீரை வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநீர் மட்டும் கிடையாது, ஒரு அழகான முருகன் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமேட்டு திருநீர் குங்குமம் தனியாக மடித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிகப்பு கயிறு இருக்குது. இது மட்டும் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீங்க. இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியே இருக்க கருணை கடலே கந்தாபுரி அப்படின்ற இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு வருவீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வருவீங்க. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றதுனா திருப்பி வந்து இலவச அன்னதானமே சாப்பிட்லாம். இலவச அன்னதானம் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் திருப்பி லஞ்சை சாப்பிட்டுட்டு திருப்பி பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் பஸ் ஏறி ஊருக்கு போக வேண்டியதான். இவ்வளோ சீப்பாக வந்து பிளான் போடுறதுக்கு வேறு யாராவது இருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே வந்து நீங்கள் திருச்செந்தூர் வந்துட்டு இமீடியட்டாக போயிடலாம். 2 நாள் 3 நாள் பிளான்லாம் தேவையில்லை. ஒரே நாள் நீங்கள் காலையில் வந்துட்டு மதியத்துக்கு மேலே நீங்கள் கிளம்பிடலாம். அதே மாதிரி தான் நாங்களும் நேற்று நைட்டு வந்தோம், இங்கே தான் தூங்கினோம், இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ரொம்ப சீக்கிரமாக வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இது மாதிரி நிறையா கோயிலுக்கு நேராக போய் அந்த கோயிலோட வரலாறு, அங்கே எப்படிலாம் சாமி தரிசனம் பண்ணலாம், அங்கே எப்படி சீப்பாக அந்த இடத்துக்கு போகலாம், அந்த கோயிலில் என்னென்ன மகிமைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோலாம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.